ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டெக் கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்படி ஒரு கண்டென்ட் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. இது டோட்டலி நியூ ஃபார் மீ. உள்ள நானே ஒரு சில இடத்துல ஷை ஆகிட்டேன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து அமுங்கி போயிடும். தயவு செஞ்சு அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கேட்காதீங்க. அக்கா ஷை ஆகிட்டிங்களா நீங்கள் அப்படிலாம் நோ 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 நோ. நான் சில டைம் ஆகும் தான், ஆனால் அது எனக்கு ஒத்துக்கிறது பிடிக்காது. ஸோ அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த இடத்துல ஷை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மனசில் தில்லை வர வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அழகாக நீங்களும் உட்காந்து கேட்க போகிறீங்க. ஓகே ஓகே. மேபி இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கண்டென்ட் அப்படி, அதனால். ஓகே ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம எல்லோரும் அழகாக பொறுமையாக இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே. இப்போது ஸ்டார்டிங் சீன் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் அவருடைய ஆஃபீஸில் ரொம்பவும் பரபரப்பாக, ரொம்பவும் ஹாப்பியாக எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காரு. ஈவன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் முடித்து அடுக்கி வச்சிட்ருக்காரு. அவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருடைய கொலிக்கான நம்ம யோங்கி வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக், நேற்றுக்கு மேனேஜர் ஒரு ஃபைல் கொடுத்தார்ல, அதை நான் முடிச்சுட்டு நேற்றுக்கு ஈவினிங்கே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்குள்ளேயா? அப்போ இன்னைக்கு காலைல நான் அதுவும் முடிச்சுட்டேன். அது இருக்கு பார். இல்லைடா, அது ஒரு நோட்டீஸ் ஒன்று ரெடி பண்ண சொன்னாங்களே, அதுவும் டேபிளே வச்சுட்டேனே. என்ன இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கு? அது ஒரு மேட்ரு மச்சான். மேட்ரா? அது அப்படி இல்லைடா, ஒரு 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 விஷயம் இருக்குது, அதனால தான். அதுக்கு தான் எல்லா வேலைகளையும் கிளியர் பண்ணால் எனக்கு 2 டே ஆஃப் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 டே ஆஃப்க்கு எதுக்குடா நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? டேய், இன்னைக்கு வெளியே எங்கேயோ போறியா? இல்லை, இன்னைக்கு தேவையும் என் குட்டியும் கூட்டு வர போகிறேன். ஓ அப்படியா? ஆமாம். சரி, எத்தனை மாதம் ஆச்சு? பாப்பா பிறந்து 2 months ஆகிடுச்சு. 2 months அவனை எட்டி கூட பார்க்கவே இல்லைடா. தேவை வீடியோ காலில் மட்டும் பார்த்து, பாப்பாவையும் வீடியோ காலில் மட்டும் பார்த்து கொஞ்சி ஐயோ. ஆனால் அவ்வளோதான், அந்த வெயிட்டிங்ஸ் எல்லாம் ஓவர். இன்றைக்கி ஈவினிங் என் செல்லக்குட்டி வீட்டுக்கு வந்துடும். நீ பாப்பா வரான்னு ஹாப்பியாக இருக்கியா, இல்லை டே வரான்னு ஹாப்பியாக இருக்கியா? ரெண்டுமே தான், ஆனால் டே வரான்னு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? ரொம்படா. இதுக்கப்புறம் என்னால் ஒரு நாள் டிலே பண்ண முடியாது. சரி சரி சரி, நீ ஒர்க்கெல்லாம் முடி, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம யோங்கி 2 பேருமா சேர்ந்து அப்படியே ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு வழியாக ஈவினிங் 4 o'clock ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து ஷிஃப்ட் முடியுது. இதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டுக்கு போகலாம். பட் அவர் வீட்டுக்கு போகாமல் நேராக மேனேஜருடைய ஆஃபீஸ்க்கு போக, மேனேஜர் போயிட்டு, என்ன ஜங்குக் சார், ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவன் நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற மீட்டிங்கோடைய ஃபார்மட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். உங்கள் ஃபைலுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டிருந்த 2 days ஆஃபு ஓகே எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு குடுன்னு ஓடி வராரு. கீழே வந்து பார்க்கிங்கில் வண்டி எடுத்துகிட்டு அவருடைய மொபைல் ஆன் பண்ணி யாருக்கோ வீடியோ கால் போடுறாரு. யாருக்குன்னு பார்த்தா நம்ம டேக்கு தான். நம்ம டே அந்த சைட்லேருந்து அப்படியே கால் அட்டென்ட் பண்ணி அவருடைய ஃபேஸை கூட அவர் சரியாக காட்டவே இல்லை, ஏன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கையில் ஃபோனை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டிக்கிட்டே இருக்க நம்ம ஜங்குக் காரில் உட்காந்துட்டு, ஹே டே. சொல்லு ஜங்குக், என்ன பண்ணுற? பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சரி டிஸ்டர்ப் பண்ணல, நான் எல்லாத்தையும் பேக் பண்ண மறந்துட்டேன்னா திரும்ப போகக்கூடாது, புரியுதா? எல்லாத்தையும் எடுத்து வை. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன். சரி, நீ வர்றதுக்கு இங்கே எப்படியும் டைம் ஆகிடும். இல்லை, அங்கே 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம், பட் நான் 1/2 மணி நேரத்துலேயே வந்துடுவேன். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. எப்படிடா 1/2 மணி நேரத்தில் வருவேன்? அதெல்லாம் பறந்து வருவேன் நான், நீ எடுத்து வை. சரி, எடுத்து வைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறாரு. நம்ம ஜங்குக் வந்து பார்க்குறாரு. நம்ம டீ வந்து அப்படியே பெட்ல எல்லா பொருளையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கப்போ, சைடில் கிராடல்ல பேபி படுத்திருக்கான். அதுவும் தெரியுது. பட் நம்ம ஜங்குக் பேபி பற்றி பெருசாக எதுவுமே கேட்டுக்கல. நேரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கட் பண்ணிட்டு வண்டியை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சாங்லாம் சவுண்டாக வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அப்படி ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடயே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அந்த மாதிரி ஆகுது. நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க ஒரு அழகான வீட்டில். அப்படியே கார் பார்க் ஆக பார்த்தா உள்ளேருந்து நம்ம டீயோடைய அம்மா அழகாக குழந்தைய வந்து தோளில் போட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டே வெளியே நடந்துட்டுருக்காங்க. நம்ம சங்குக்கை பார்த்ததும், ஹை சங்கு, வா 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 வா, ஹாய் ஆண்டி. டேய் எங்க, டேய் என் கையில் பாப்பா இருக்குடா, அது கூட பார்க்காம டேவை கேட்குற. எனக்கு டே எங்க, டே உள்ளே தான் இருக்கான். சரி நான் போயிட்டு டேவை பார்க்குறேன். ஏய் இரு இரு, அவன் பாரு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியவே வச்சுருக்கான். எடுத்துகிட்டு போய் காரில் மட்டும் வச்சிரு. அப்போ அவன் வந்துட்டானா உடனே கிளம்பிடலாம்ல. ஆ ஐயோ ரைட், கரெக்டு. நான் இதெல்லாம் முதல்ல எடுத்து வண்டியில் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்குள்ளே போக வேண்டியவர் பட் வெளியவே நின்று அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றிட்டுருக்காரு. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து கரெக்டாக லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சதும் நம்ம டே கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வர நம்ம சங்குக்கு பார்க்க, நம்ம சங்குக்கு டேவை பார்க்குறாரு. 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கணும் போல இருக்குது நம்ம சங்குக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து பாப்பாவை தூக்கி நம்ம டேவுடைய கையில் கொடுக்க, டே வந்து அழகாக குழந்தைய வாங்கிட்டு அப்படியே குழந்தைய தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா குழந்தை வந்து சினிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படி குழந்தைய தட்ட ஆரம்பிக்க நம்ம சங்குக்கு வந்து காரெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம டீவை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கையில் குழந்த இருக்கனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே அவருடைய எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் அப்படியே அடக்கி வச்சுக்கிறாரு. பட் அவருடைய ஃபேஸில் அந்த ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே எப்படியோ காரில் ஏறிடுறாங்க. நம்ம டீவும் வந்து அவங்க அம்மாவுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் குழந்தைய பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் கார் ட்ரைவ் ஆகுது. அப்படியே நம்ம சங்குக்கு வந்து கொஞ்சம் பாட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பாட்டு வைக்க, பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா பாட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு, சங்கு ப்ளீஸ் பாப்பா தூங்கிட்டுருக்கான். ஓகே டே, இல்லை உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வைக்கலான்னு. ஆமாம் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் பாப்பா எழுந்திரிச்சிருவான்ல. சரிடி பரவாயில்ல, நீ பாப்பாவை பார்த்துக்கோ. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அப்படின்ட்டு நம்ம சங்குக்கு அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிக்க. பட் நம்ம டக்குன்னு அச்சச்சோ அச்சச்சோ அழக்கூடாது, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த குழந்தைய அப்படியே தட்ட ஆரம்பிக்கிறாரு. லைட்டாக சினுங்கினதும் நம்ம சங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா நம்ம டே வந்து சங்குக்கு பேசுறது கேட்காம குழந்தைய தட்ட ஆரம்பிச்சதும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜஸ்ட் பரவாயில்ல நம்ம பாப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு விட்டுடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன வேகத்துக்கு நம்ம சங்குக்கு தான் டே சங்குக், நான் போயிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன், பசியாக இருக்கா, நீ திங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டக்குன்னு அப்படியே காரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் நம்ம டேயோடைய ரூம். அந்த ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து டே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. நம்ம டேக்கு உள்ளே போனது ஒரு நிம்மதி கிடைக்கிது. ரூம் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த பெட்டெல்லாம் அழகாக ரெடியாகி இருக்கு. ஸோ நம்ம டே உள்ளே வந்த வேகத்துக்கு பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்படி திங்ஸ் எடுத்து வைக்கும்போது நம்ம டேவுடைய திங்ஸ் எல்லாம் மேலே போயிடுது. அடுத்தது குழந்தையோட திங்ஸு, அந்த டயப்பரு, பாப்பாக்கான துணி, அது அவனுக்கு தேவையான லோஷனு, அப்புறம் சோப்பு, அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு லக்கேஜ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாரு. அதில் ஒரு ட்ரெஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு குட்டி சாக்ஸு, பாப்பாவுக்கு போட வேண்டிய ஒரு குட்டி சாக்ஸ். அது ரொம்பவும் குட்டியாக இருக்குது. நம்ம ஜங்குக்குடைய உள்ளங்கையை விடவும் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. அதை பார்க்குறப்போ நம்ம ஜங்குக்கு யோசிக்கிறது, அந்த சாக்ஸு இவ்வளோ குட்டியாக இருக்குன்னா அப்போ அந்த குழந்தையுடைய மனசு எவ்வளோ சின்னதாக இருக்கும், எவ்வளோ ஒரு இம்மெச்சூர்டாக இருக்கும் அந்த குழந்த, எவ்வளோ ஒரு பாவமான குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய சொந்த குழந்த மேலேயே ஒரு பரிதாபம் வருது. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து யோசிக்கிறது என்னென்னா,
குழந்த வந்து ரொம்பவும் சின்ன குழந்த. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதனால டே வந்து ஜங்குக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக குழந்தைய விட்டுறக்கூடாது, குழந்தைய கவனிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் நம்ம ஜங்குக்குடைய மைண்டுக்கு வருது. ஸோ நம்ம டே வந்து பாப்பா கூட இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம டே தான் உலகம். ஸோ அப்படி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை வந்து அந்த குழந்தை கூடயே வைக்கிறோம். பட் எப்போல்லாம் இவர் பேச போகிறாரோ அப்போல்லாம் குழந்தைய வந்து ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் காட்டிகிட்டே இருக்கார் நம்ம டே. நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு வாட்டி கூட மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை. இப்படியே நைட் ஆகிடுது. நைட்டு நம்ம டேவும் வந்து அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போது கரெக்டாக குழந்த வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அழ ஆரம்பிப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேக்கு ஊட்டி விடலான்னு போகிறப்போ, பட் நம்ம டே வந்து ஜங்குக் ப்ளீஸ் அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் வந்து சாப்பாடு அழகாக க்ளோஸ் பண்ணி நம்ம டேக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு டேபிள் மேலே வச்சுருவார். நம்ம டே பாப்பா வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவார். பட் நம்ம ஜங்குக்குடைய ஞாபகம் வந்துடும். ஸோ சரி போய்ட்டு ஜங்குக்கிட்ட இப்பயாவது பேசலாம், பாப்பா நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ரூமுக்கு நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போய் பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அதுவும் அந்த பில்லோவை வந்து நல்லா கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பார். இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே வந்து ஒரு மாதிரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. கையில் பாப்பா படுத்திருக்கான் பக்கத்தில். நைட்டு வந்து அழுதுட்ருப்பான். ஸோ நம்ம டே தான் வந்து குழந்தைய தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பார். அதுவும் ஃபீட் பண்ணுற மேனிக்கே தூங்கிட்டு இருந்திருப்பார். இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து ரூமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் மேனரோட டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. நாக் பண்ணும்போதே நம்ம டே வந்து எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச தடவிட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அழகாக அவருக்கு ஒரு காஃபியை போட்டு அழகாக கையில் கொடுக்க, நம்ம டேவும் தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து முழுசாக சிரிக்கவே ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காரலாம் அப்படின்னு போக, பட் பக்கத்தில் பாப்பா இருக்கானா, பாப்பா நல்லா தூங்கிட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்து வந்ததுலேருந்து டேவை தான் பார்த்துருப்பாரு. பாப்பா ஒரு வாட்டி கூட தூக்கியிருக்க மாட்டார். ஸோ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கி மடியில் வச்சுட்டு அந்த குழந்தையுடைய முடியெல்லாம் அப்படியே தடவி விட்டுட்ருக்கா நம்ம டே தான். என்ன அப்படி பார்க்குற? பிறந்தப்போ பார்க்கவே இல்லையா நீ? பிறந்தப்போ பார்த்தேன், 2 monthஸாக பார்க்கலல்ல. பாசம் பின்ன இருக்காதா? என் பிள்ளை. உன் பிள்ளை தான், யார் இல்லைன்னு சொன்னா? அங்கே பாரு, உன் மூக்கு மாதிரி இருக்க. ஆமாம், என் பிள்ளைக்கு என் மூக்கு தான் இருக்கும். மூக்கு ஓகே, ஆனால் உன்னை அப்படியே உரிச்சு வச்சுருக்கானே, ஏன் அப்படி சொல்கிற? புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்கே அவனுடைய லிப்ஸு, அதுக்கு கீழே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் வந்து குழந்தையுடைய சின் இருக்கு இல்லையா, கீழே தாடை, அதை லைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. பார்த்தா அந்த லிப்ஸ்க்கு கீழே கரெக்டாக கீழே வந்து ஒரு குட்டி மோல் இருக்குது. நம்ம ஜங்குக்கு இருக்க மாதிரியே ஒரு குட்டி மோல் இருக்குது. அந்த குழந்தையுடைய லிப்ஸ் வந்து ரொம்பவும் புச்சுக்கு புச்சுக்குன்னு அழகாக இருக்கிறதுனால அந்த லிப்ஸ் வந்து அந்த மோலையே மறைச்சிருக்குது, அந்த மச்சத்தையே மறைச்சி வச்சுருக்குது. நம்ம ஜங்குக்கு அப்படி பண்ணி பார்த்தா தான் அந்த மச்சமே தெரியுது. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஹேய் பாத்தியா என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. பட் டக்குன்னு குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா தூக்கத்துலேருந்து அவனை எழுப்புன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறான். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஐயோ குடு 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 இங்கே கூட நான் பார்த்துக்கிறேன். சாரி டி, நான் ஒன்றும் இல்லை, பகல் டைம் பாப்பா எழுஞ்சிக்க தான் செய்வான், இருந்தாலும் ஒன்றும் இல்லை, போ நீ, நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன் போகணும்? போ ஜங்குக். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. ரூமை விட்டு வெளியே வந்ததும் அவருக்கு ஒரே டவுட்டு, நம்மளும் எதுக்கு போக சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. பட் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு கொடுக்க வேண்டிய பொருள், சாப்பிட வேண்டிய சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டைமிங் நம்ம ஜங்குக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கு இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காமாக இருக்கார் அவர் ரொம்பவும். இப்படியே கொஞ்சம் நைட் ஆகிடா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக இருக்குது. மணி நைட்டு 11 மணி ஆகுது. நம்ம ஜங்குக் தூங்காமல்
கவுச்லேயே உட்காந்துட்ருக்காரு. பட் நம்ம டேக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம ஜங்க் தான் கீழே கவுச்சில் உட்காந்துட்ருக்கப்போ நம்ம டே அழகாக அப்போ தான் ரூமை விட்டு வெளியே வராரு. நம்ம ஜங்குக்கை பார்த்து நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்துட்டும் ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டு, அப்பாடா இப்போ தான் அவனை தூங்க வச்சேன். ம் ஜங்குக், ம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே, சொல்லு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கா, சொல்லு. ஒன்றும் இல்லை டே, நீ எதையும் யோசிக்கிறேன்னு தெரியுது, சொல்லு. ஒன்றும் இல்லை, சொல்லு ஜங்குக். எனக்கு தெரியாத உன் மூஞ்சி அப்படி இல்லை. ஆ சொல்லு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க ஆரம்பிக்க. பட் நம்ம ஜங்கு கூட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே டியர்ஸ் தேங்கி நிற்கிது கண்ணில். அதை கீழே ட்ராப் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் இறுகிடுது. என்னடா இவன் டக்குன்னு அழுறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை கட்டி பிடிக்கிற மாதிரி ஜஸ்ட் கிட்ட தான் போயிருப்பார். பட் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படி இறுக்கமாக நம்ம டேவை பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிடா. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்குடைய பேக் சைடு அப்படி லைட்டாக டேப் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணி அந்த ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் வேறு எதையோ ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஹக்கில் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. அந்த ஹக் அப்படி லைட்டாக பொறுமையாக பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்காம நம்ம டேவுடைய செஸ்ட் ஏரியாவை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி கண்ணீர் வடைஞ்சி 2 பக்கமும் அப்படியே கண்ணீர் அப்படியே போன தடம் அப்படியே இருக்குது. இருந்தாலும் நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்காம செஸ்ட் ஏரியாவை பார்க்க நம்ம டே தான், ஏய் ஜங்குக் என்ன பார்க்குற? எல்லாம் முன்னாடியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எல்லாம் நான் பாப்பா ஃபீட் பண்ணுறனால தான் அப்படி இருக்குது, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காத. ஃபீட் பண்ணுறியா? இர பாப்பாவுக்கு நீ பாட்டில் ஃபீட் பண்ணலையா? ம் ஏய் என்ன சீரியஸாவா? ஆமாண்ணா. ஆனால் எப்படி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்தான்? ட்ரை பண்ணா, வராதுன்னு தான் நினச்சேன். பட் ஒர்க் ஆகிடுச்சு. ஓ இப்போ நீயும் முடியும். ஓ நீ கொஞ்சம் என்ன பார்க்குறியா? அங்கேயே பார்த்துட்ருக்க. எல்லாம் ஆனால் ஏன் இது எப்படி ட்ரை பண்ண? அதை தோணுச்சு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குண்ணா. அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப சின்ன குழந்த, அவனுக்கு பாட்டில் ஃபீட்லாம் பண்ணால் அந்த பிளாஸ்டிக் நிப்பில் சக் பண்ணுற அளவுக்கு அவனுடைய கம்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை. அது அவனுக்கு அஃபெக்ட் ஆகும். ஃப்யூச்சரில் தீத்துலாம் வளர்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். பாப்பா நல்லதுக்கு தான். ஓ இப்போ அவனால் ஈஸியாக முடியுதா? ம் அந்த பிளாஸ்டிக் நிப்பிள் ஹார்டாக இருக்குன்னா ஜங்கு அது பாப்பாக்கா, நீ அதை எதுவும் யோசிக்காத. சரி சரி, நீ எதுக்கு அழுதா? ஒன்றும் சொல்லடா, குழந்த மாதிரி அழுதுட்ருக்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான்ல. ஜங்கு எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ அவ்வளோ சீக்கிரம் அழுகிற ஆள் கிடையாது. எதுக்கு அழுதா சொல்லு. நீ நான் உன்னை நேற்றுக்கு நைட்டு கூப்பிட்டு வந்தேன். நேற்றுக்கு நைட்டு போய் இன்றைக்கி பகலில் போயிட்டு நைட்டே வந்துருச்சு. இப்போ தான் என்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். நேற்றுலேருந்து என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசினியா நீ? நான் பேச வரும்போதெல்லாம் பாப்பா பாப்பான்னு ஓடிடுறேன். ஏய் ஜங்கு, அவன் சின்ன குழந்த, அவன் பிறந்த 3 வயசு 4 வயசுலாம் ஆகலை, புரியுதா? ஜஸ்ட் 2 months தான் ஆகியிருக்கு. அவனுக்கு அடிக்கடி பசி எடுக்க தான் செய்யும். அவனுக்கு தேவையான நேரத்தில் நான் ஃபீட் பண்ணணும். அதிகமாக ஃபீட் பண்ணுறனால அவனுக்கு டைப்பர்ஸும் அதிகமாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அதனால தான் நான் டோட்டலாக அவனை கேரி ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு புரியுது. நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். நான் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன் தான், புரிஞ்சுக்காமலாம் இல்லை. ஆனால் என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாம்ல. ஐயோ ஜங்குக்கு உன்னை கவனிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. பாப்பானால தான் என்ன பாப்பா பாப்பா பாப்பான்றா. அப்போ என் மேலே உனக்கு பாசம் இல்லையா? ஏய், பாசம் கீசம்லாம் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடா. அவன் குழந்த, யாரோ குழந்தையா சொல்லு? நம்ம பாப்பா தானே. அப்போ நம்ம தானே பார்த்துக்கணும். ஆமாம், ஆனால் பாப்பாவை தான் பார்த்துக்கணும்னா பாப்பா கொடுத்தவனை பார்த்துக்க மாட்டேறியே. சங்கு போட்டே, உனக்கு என் மேலே பாசமே இல்லை. நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன் தெரியுமா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. ஆனால் நீ பாப்பா பாப்பான்ற. ஹே அச்சோ, உனக்கு நான் எப்படிடா புரிய வைப்பேன்? அவன் சின்ன பேபி, குட்டி பேபிடா. அவனை பார்த்தா தெரியலையா உனக்கு? என்ன பேபி? அப்போ நீ பேபியா? நீ பேபியை கொடுத்தவன்டா, நீ பேபியா? அப்போனா மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ணுறப்போ ஈவன் பேபி நீ கன்சீவாக இருக்குன்னு சொல்கிறப்ப கூட எப்படி சொன்ன? பேபி, நான் பேபி வச்சுருக்கேன்னு தானே சொன்னேன். அப்புறம் நீ அன்னைக்கு நான் பேபின்னு சொன்னேன், இப்போ நான் பேபி இல்லையா? ஜங்கு, அந்த பேபி வேறு, இந்த பேபி வேறு. பிஏ பிஒய் பேபி கரெக்டு தான். நீ ஜங்கு, அதை நான் அவனை செல்லமாக கூப்பிடுறது. இவன் உண்மையிலேயே குழந்தை. அப்போ நான் அவனுக்கு குழந்தை இல்லைல்ல? நீ தானே எனக்கு முதல் குழந்தை. அப்புறம் எதுக்கு என்ன கவனிக்க மாட்டேன், அவனை மட்டும் கவனிச்சுட்டு இருக்க? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன கவனிக்கணும்? உன்னை எப்படி கவனிக்கணும் சொல்ல, நான் கவனிக்கிறேன். என் கூட பேச. சரி, பேசலாம். அப்புறம் என் கூட உட்காந்து சாப்பிடு. சரி, சாப்பிட்றேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றாவே தூங்கலாம். என்ன ஒன்றா தூங்க முடியாதா? இல்லை ஜங்கு, மிட் நைட்டில் பாப்பா அப்பப்போ எழுந்துப்பா. அதெல்லாம் உனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பாப்பாவை பார்த்துக்குறேன் மிட் நைட்டில். நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் டேவும் பேசிகிட்டு இருக்க கேப்பில் டக்குன்னு குழந்த அழ ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கொஞ்ச நேரம் பேச விட்டா பாரு, குட்டி சத்தானா? ஏய், நம்ம பாப்பா பார்த்து குட்டி சத்தான்ற போடா, குழந்தை அழுறான், நான் போய்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அப்படி குடு மேலே ஓடிடா. நம்ம ஜங்குக்கு தலையிலேயே அடிச்சுட்டு உட்காந்துட்டுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கீழேயே உட்காந்துட்டு இருந்தவர் டே வருவான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருந்திருப்பார். பட் ஆளை காணோன்னதும் சரி நம்ம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு அவருடைய ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற நேரம் கரெக்டாக இந்த சைட் நம்ம டேவோடைய ரூம் வந்து பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம டே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. டேயோட பக்கத்தில் அப்படியே பாப்பா வந்து படுத்துட்ருக்க. அப்படியே சக் பண்ணபடியே நல்லா தூங்கிட்டு இருக்குது குழந்த. அந்த லிப்ஸ் மூமெண்ட் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம டேவை அப்படி போட்டு சக் பண்ணிகிட்டே இருக்குது குழந்த. நம்ம ஜங்குக்கத்தை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நம்ம டேவை இப்படி ஒரு இதில் வந்து நம்ம ஜங்குக்கால் இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இந்த ஃபீடிங் அப்படின்றது வந்து, அதுவும் ஓன் பாடி ஃபீடிங்கிறது வந்து மோஸ்ட்டாக கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். பட் ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டால் பாய்ஸாலே முடியும் அப்படின்றது நம்ம ஜங்குக்கு தெரியாது. பட் நம்ம டே வந்து கன்சீவ் ஆனதே சொல்லது போனால் அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக். இது ஒரு ரேர் தான்.
உண்மையிலேயே இந்த ஒரு கண்டிஷன் ரொம்பவும் ரேர். 1% ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும். மேல் ஆர்கன் வித் ஃபீமேல் ஆர்கன் இன்சைட் அப்படி இருக்கும்போது பேபி கன்சீவ் ஆகிறது 100% உறுதி. ஏன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை அப்படின்றதும் அந்த மேல் பாடிக்குள்ளே இருக்குன்றப்போ இது வந்து சாத்தியம்தான். பட் இது ரொம்பவும் ரேர் கண்டிஷன். ஸோ இதுவே வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தால் த்ரூ த பாடி இப்போ நம்ம டே வந்து கேன் ஃபீட் த பேபின்றப்போ அது அவருக்கு இன்னமும் ஷாக்கிங்காக இருக்குது. பட் நம்ம ஜங்குக்கு வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. குழந்தையும் நம்ம டேவையும் அப்படியே பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடியாந்துடுறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டுருக்காரு. டக்குன்னு மிட் நைட் போல் முழிப்பு வந்துடுது நம்ம டேக்கு. ஒரு மாதிரி ஏதோ அப்படியே ஒரு மாதிரி ஜர்க்காகி ஏந்துக்கிறாரு சின்ன சத்தம் கேட்டு. நம்ம டேவை வந்து அப்படியே பார்க்குறாரு. குழந்தைய நல்லா தூங்கிட்டுருக்கான். பக்கத்தில் ஜங்குக்கை காணோம். ஆஹா, ஜங்குக்கை கீழே விட்டு வந்தோமே என்னாச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பாப்பாவை நவுத்தி படுக்க வச்சுட்டு எழுந்திரிச்சு வெளியே காரிடோரில் நின்றுட்டு கீழே பார்த்தா கீழே லைட்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்கும். பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த இடத்துல இல்லை. இப்போ சரி பக்கத்தில் ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஸோ நம்ம டே வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம ஜங்குக்கை விட்டுட்டு அவளுடைய ரூமுக்கு வந்து படுத்துக்கிறாரு. ஒரு மார்னிங் 5 o'clock அந்த மாதிரி இருக்கும். டே நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜங்குக் தான் காட்டுறாங்க. பொறுமையாக எழுந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு அப்படி நம்ம டேவோடைய ரூமுக்கு வர பார்த்தா டே பக்கத்தில் குழந்தை இன்னும் படுத்துட்டு தான் இருக்கான். பட் ஃபீடிங்லாம் இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா குழந்தைய அப்படியே தூக்கி தொட்டிலில் போடலான்னு போகிறாரு. பட் அந்த குழந்தை பிஞ்சு முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. மனசில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு தாட் வருது. இப்போ நம்ம ஜங்குக் தான் குழந்தைய பார்த்து இங்கே பாரு, என்னதான் நீ என்னுடைய பாதியாக இருந்தாலும் டே எனக்கு மட்டும்தான். இதெல்லாம் வெறும் 10 மாதம்தான். நீ மொத்தமாக ஃபீடிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு பர்சன்ட் நான் டே உனக்கு கொடுக்க மாட்டேன், புரியுதா? இதெல்லாம் கான்ட்ராக்ட் மட்டும்தான். 10 months தான், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துப்பேன். டே அவனை தொடவே விட மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு டே வந்து பேபின்னு கூப்பிட்டானா நீலாம் திரும்பி பார்க்கக்கூடாது, நான் தான் பார்ப்பேன். அவன் என்ன மட்டும் தான் பேபின்லாம் கூப்பிடுவான், புரியுதா? ஆக்சுவலி உன்னுடைய சைஸை வச்சு தான் உனக்கு பேபி. பட் நான் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் அவனுக்கு பேபி தான். நீ பேபின்னு கூப்பிடலாம் திரும்பி பார்க்கக்கூடாது, ஓகே? உனக்கு நாங்கள் எதனா ஒரு பேர் வைப்போம், அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா தான் திரும்பணும், ஓகே? அப்புறம் சக் பண்ணும்போது அவனை கடிச்சதுன்னு வச்சுன்னா உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. வளர்ந்த ஸ்கூலுக்கு போகும்போது பெல்ட்டாலே அடிப்பேன், பார்த்துக்கோ. அப்புறம் உனக்கு வாய் இருக்காது. இருந்தாலும் பார்த்துரும், ஓகே? நான் இப்போ என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நல்லா வாய் பிறந்து தூங்கிட்டுருக்கேன். இருந்தாலும் என் மனசு ஆழத்துக்கு இதெல்லாம் சொல்லிக்கிறேன். இப்போ நான் உனக்கு அந்த தொட்டிலில் போடுவேன். கியாமியான்னு கற்றுன்னு வச்சுக்கோ, தலை எடுத்து மூஞ்சில் போட்டுருவேன். என்னையும் என் செல்லக்குட்டியும் கொஞ்ச நேரம் நீ தனியாக விடலன்னா அவ்வளோதான், ஒன்று விற்றுருவாங்க, ஒன்று பார்த்துக்கோ, பட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பொறுமையாக அந்த குழந்தைய தொட்டிலில் போட கடைசியாக அப்படியே அந்த குழந்தையோடைய சிக்ஸில் உமா கொடுத்துட்டு நம்ம டேக்கிட்ட வர்றாரு. அவர் வர அப்படியே கையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நம்ம டேக்கிட்ட அப்படியே பொறுமையாக வந்து உட்காந்து அப்படியே பொறுமையாக படுத்துக்கிட்டு நம்ம டே மேலே அப்படியே கையை போட நம்ம டே குழந்தைகிட்ட என்னடா சொல்லிகிட்டு இருந்தா? நீ தூங்கலையாடா? தூங்கு. குழந்தைகிட்ட என்னடா சொல்லிகிட்டு இருந்தா? சும்மா கொஞ்சம் நன்றி, கொஞ்சம் தான் நான் பார்த்தனே. சரி வேற ஜங்கு சொந்த குழந்த மேலேயே பொசசிவாக இருக்கியா நீ? அப்படிலாம் இல்லையே, பின்ன என்னவா இது? டே உன்னை என்கிட்ட வந்து அவன் பிரிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு. ஏய், நம்ம பாப்பாடா, அவன் என்னன்னு பேசாத. நம்ம பாப்பா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறது விடவும் உங்ககிட்ட மட்டும்தானே நிறைய நேரம் இருக்கான். நிறைய நேரம் இல்லை, மொத்தமாகவே உங்ககிட்ட தான் இருக்கான். டேய், அவன் குழந்த.
சும்மா குழந்தைன்னு சொல்லாதட்டு நான் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்கோ. அங்கே பாரு, கரெக்டாக நீ அவனை கீழே வச்சுட்டு என்கிட்ட வந்துட்டேன்னா அப்படி அழ ஆரம்பிப்பான். இது நீ அவன்கிட்டயே இரு, அழவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குத்தான மட்டும் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் குழந்த நம்ம சங்குத் சொன்ன மாதிரியே சினுங்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம சங்குத்தான் டிவியை பார்த்து, பாத்தியா நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் அப்படி எடுத்து விட்டதும் எப்படி அழுறான் பாரு. அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். குழந்தை தூக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம சங்குக்கும் அப்படியே எழுந்திரிச்சு குழந்தைய அப்படியே பொறுமையாக தூக்கி நம்ம டே கிட்ட வைக்க, நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம சங்குக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டு இதை பார்த்துட்ருக்க. என்ன பார்க்குற? வந்து படு. எதுக்கு? படுடா. ஏய் எனக்குலாம் எதுவும் வராதுடா, படுடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய செஸ்ட்டே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பார் எனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே சொன்னதும் அப்படியே நம்ம டேவை பார்த்த மாதிரி ஒரு கழிச்சு படுத்துட்ருக்க. இப்போ நம்ம டே பக்கத்தில் குழந்த ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் நம்ம ஜங்கு அழகாக அப்படியே 3 பேரும் லைனாக படுத்துட்ருக்க. கொஞ்சம் நேரத்தில் குழந்தை வந்து சினுங்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறான். ஜஸ்ட் ஃபீடிங் மட்டும் அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபீடிங்கும் ஸ்டாப் ஆகுது. குழந்தை வந்து கையை நீட்டி விளையாட ஆரம்பிக்கிறான். நம்ம சங்குடைய சீக்ஸில் அப்படியே அடிக்கிறது, காலை தூக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்து விளையாடிட்டுருக்க. நம்ம டே என்ன பண்ணுறான்னா நம்ம சங்குடைய கையை எடுத்து நம்ம பாப்பா இருக்கான் இல்லையா அவனுடைய கையில் கொடுக்க, பாப்பா வந்து சங்குடைய விரலை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். நம்ம டே வந்து இன்னொரு கையில் அப்படியே பாப்பா கிட்ட விரலை கொடுக்க, பாப்பா வந்து நம்ம டேவுடைய விரலையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம டே தான், இங்கே பாரு, ஓ விரலை கொடுத்தாலும் சரி ஏன் விரலை கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? பாப்பாவுக்கு 2 பேரையும் சமமாக பிடிக்கும். புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி பாப்பா என் கூட மட்டும்தான் இருக்கிறான்னா இல்லை. நீ அவனை தூக்கி அவன் நெஞ்சு மேலே போடு. இல்லாட்டி எனக்கு பயமாக இருக்கு, நான் ஆகிடப்போகுது. நீ போடு, அவனுக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் பொறுமையாக குழந்தைய தூக்கி அவருடைய செஸ்ட்டில் போடுறாரு. செஸ்ட்டில் போட்டதும் விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்படியே அமைதியாகி நம்ம ஜங்குக்குடைய ஹார்ட் பீட்டை கேட்குற மாதிரி அமைதியாக படுத்துக்குது. பட் கண் அப்படி முட்டை முழிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம டே தான், பாத்தியா அவன் மேலே போட்டது எவ்வளோ அமைதியாயிட்டான். நான் டே இது எப்படி அவனுடைய ஹார்ட் பீட்டை ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு தெரியும் எல்லாமே. நீ தான் அப்பா, நான் தான் பாப்பான். புரியுதா? நீ அவனை எந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கிறியோ அதே அளவுக்கு அவன் அவனை பாசமாக பார்த்துப்பான். நான் அவனுக்கு எந்த அளவுக்கு பாசமாக இருக்கேனோ அதே மாதிரி வளர்ந்த அப்புறம் அவனும் என்கிட்ட பாசமாக இருப்பான். நம்ம இப்போ என்ன சின்ன குழந்தைக்கு செஞ்சாலும் அது எல்லாமே குழந்தை நல்லதுக்கு நினச்சி செய்யணும். இப்படி என் கூட இருக்கும்போது பொசசிவாக ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஒன்றும் பொசசிவாலாம் ஃபீல் ஆகலையா? உன் மூஞ்சி தான் பார்த்தனே. அவனை அப்படி திட்டிட்டு அந்த தொட்டியில் போடுறான். திட்டல, வார்ன் பண்ண. இப்படி படுத்ததும் அமைதியாகிட்டும் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு உன்னெல்லாம் விட்டு கொடுப்பேன்னு நினைக்காத. வெறும் 10 மாதம்தான், அவ்வளோதான். ஏன்னா ஃபீடிங் 2 இயர்ஸ் கொடுக்கணும். எனக்கு 2 இயர்ஸா? அதெல்லாம் முடியாது. நீ என்ன முடியாதுன்னு சொல்கிறது? குழந்தை வளர்கிற வரைக்கும் அதுவாக வரும். என்ன போட என்னடா சிங்கிற? ஒன்றும் இல்லை. அப்படியே வச்சுக்கோ, நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு. குழந்தைய தூக்கி அவர் வச்சுக்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ 2 பேருமா சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க.
பாப்பாவை கரெக்டாக அப்படி கிராடில்ல வச்சுட்டு 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேபிஸை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு குட்டி வெஹிக்கிள் மாதிரி இருக்கும்ல, அந்த வெஹிக்கிளும் எடுத்துக்கிட்டு குழந்தைய அதில் உட்கார வச்சுட்டு குழந்தைக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோட்டோரமாக அந்த வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம டே ஜங்குக் ப்ளஸ் அந்த குட்டி பேபி அதை பார்க்குறப்போ ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ஃபீல் வரும். பட் நம்ம ஜங்குக் வந்து அப்பப்போ அந்த குழந்த மேலே லைட்டாக பொசசிவாக இருப்பார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டேவை வந்து அவன் பக்கம் இழுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக நம்ம ஜங்குக் புரிஞ்சுக்கிறாரு, குழந்தைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே புரிஞ்சுக்கவும் வைக்கிறாரு. நம்ம டேக்கான எல்லா ஹெல்ப்பும் நம்ம ஜங்குக் பண்ணி கொடுக்குறாரு. அது நம்ம டேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஐ லவ் யூ ஆல்.